ஹலோ கைஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்மேப்பில் ஹாஸ் டிஸ்கவரி இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போமா. சரி, ஓகே. நான் டைரெக்டாக என்னோடய காலி மிஷினுக்கு வந்துட்டேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி வேணும்ல. நம்ம விண்டோஸ் ஐபியும் இதையும் மாற்றி மாற்றி பண்ணோம். அதில் வந்து சில இது ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம விர்ச்சுவல் மிஷினில் வந்து இது விஎம்வேரில் வந்து மெட்டாஸ்ப்ளைட்டபிள் வந்து நம்ம ரன் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஐபி வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் மெட்டாஸ்ப்ளைட்டபிள் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒரு தடவை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டே 5 நம்ம பார்க்க போகிறோம் என்மேப்பில். அதனால் நீங்கள் டே 1லேருந்து கண்டினியூஸாக அப்படியே கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதே மாதிரி நீங்கள் நடத்துகிற எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு எம்எஸ்எஃப் இது மெட்டாஸ்ப்ளைட்டபிள் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து எம்எஸ்எஃப் கர்சரை வச்சோம்னா லாக் ஆகிடும். திரும்ப கண்ட்ரோல் ஆல்ட்டு கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும், ஓகேங்களா? எம்எஸ்எஃப் ஆனால் கண்ட்ரோல் கொடுத்து தான் இது பண்ணணும். எம்எஸ்எஃப் அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே தான் பாஸ்வேர்டும். எம்எஸ்எஃப் அட்மின் போட்டு என்ட்ரு பண்ணிங்க. ஓகே, நமக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கர்சர் எடுத்துப்போம். ஐபி வேணும்ல, இஃப் config. ஓகே, இங்கே நமக்கு ஒரு ஐபி வந்துருச்சு, ஓகேங்களா? இங்கே ஒரு ஐபி நமக்கு வந்துச்சு. இந்த ஐபி வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஐபி ஓகே. என்மேப் ஹெல்ப். இதில் வந்து எந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, இது இருக்கு இல்லையா, ஹாஸ் டிஸ்கவரி. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஸ்எல் இருக்குது, அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சூடோ யூஸராக மாறிடுங்க, சூப்பர் யூஸராக மாறிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். சில இதெல்லாம் வந்து ரூட் யூஸராக இருக்கிறதுக்கு கேட்கும், அதுக்கு தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கமாண்ட் போய்டுவோம். nmap -s கேபிட்டல் எல் போட்டு நம்ம அந்த ஐபி பார்த்தோம் இல்லையா, அந்த ஐபி என்ட்ரு பண்ணுறோம். 192.168.117.128 அதான் நினைக்கிறேன். அகைன் ஒன்ஸ் பார்த்துப்போம். ஓகே, இங்கே நமக்கு ஹாஸ்டப்பே ஆகலை. ஐபி கரெக்டு தானே? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஐபி கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அகெயின் கமெண்ட் பண்ணி பார்ப்போம். எஸ்எல்ஐபி கமாண்ட் ப்ராம்ப்ட் போய் பார்ப்போம். இங்கேயும் அதே தான் சொல்லுது. சரி, ஓகே. /24 அப்படின்னு போட்டு இது வந்து சிஐடி ஸ்கேன் சொல்லுவாங்க, அதுதான் பண்ணுறோம்.
ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்கேப் அழுத்தினா நமக்கு எவ்வளோ நேரத்தில் முடியும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகே, முடிஞ்சிச்சு. நமக்கு வந்துட்டு அந்த ஐபியில் வந்து ஏதாவது வந்து சர்வர் வந்து அப்பில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த சர்வருமே அப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் டவுனில் தான் இருக்குது. சரி, ஓகே. சர்வர் எதுவுமே நமக்கு அப்பில் இல்லை, டவுன் இதில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். வெப்சைட் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது குட்டி மூவிஸ் பார்ப்போம். ஓகே, ஓகே. நமக்கு வந்துட்டு எரர் தான் த்ரோ பண்ணுது, இது பண்ணல. அதாவது நாட் ஸ்கேன் தான் வருது, ஸ்கேன் ஆகலை. ஓகேவா? நம்ம அதில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, மூவிஸ் no/24 இதில் சிஐடி பண்ணி பார்ப்போம். மொத்தம் நமக்கு வந்து 256 ஐபி அட்ரஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சர்வர் வந்து அப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு சர்வர் வந்து அப்பில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒரு சர்வர் மட்டும் அப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு nmap myfun என்ன டாபிக் இருக்குது, எஸ்என் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பிங் ஸ்கேன், டிசபிள் போர்ட் ஸ்கேன். ஓகேங்களா? எஸ்என் தானே? ஆமாம், எஸ்என். ஓகே, எஸ்என். ஒரு நிமிஷம், எஸ்எல்லையே இன்னொன்று பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வெர்போஸ் கொடுத்து பார்ப்போம். அதில் ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். வெர்போஸ் பண்ணாலும் ஒரே ஒரு இது தான் வந்து நமக்கு வந்து ஸ்கேன் ஆகிருக்கு, அதாவது சர்வர் வந்து அப்பில் இருக்குது. ஓகேங்களா? சர்வர் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இந்தந்த இது அப்பில் இருக்குது, டவுனில் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ்என் இதில் வந்துட்டு நமக்கு போர்ட்லாம் வந்து எது எதெல்லாம் டிசபிள் இருக்குது அப்படின்றது தான் இது கான்செப்ட். ஓகே, ஆஸ்டப் ஆயிடுச்சு, ஐபி அட்ரஸ் வந்துச்சு, ஆனால் போர்ட்லாம் வந்து டிசபிளில் தான் இருக்குது. அகேன் நம்ம ஐபி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேம் ரிசல்ட் தான். அதாவது போர்ட்டுலாம் வந்து நமக்கு டிசபிளில் இருக்கிறதுனால டிசபிள் காமிக்குது.
நம்ம நார்மலாக ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போமா? என்ன இப்போ அந்த ஐபி அட்ரஸ் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதில் போர்ட்லாம் வந்து அவைலபிள் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஓகே. இந்த போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம எஸ்என் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, பிங் ஸ்கேனிங், டிசபிள் போர்ட் ஸ்கேனிங். ஓகேங்களா? அதாவது போர்ட் வந்து டிசபிள் இருக்கிறது வந்து டிசபிள் பண்ணுற மாதிரி இது காமிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஎன். இது வந்து ஒரு இது சொல்லிடுறோம். பிஎன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரீட் ஆல் ஹாஸ்டஸ் அஸ் ஆன்லைன் ஸ்கிப் பண்ணிடும். அதாவது ஹாஸ்ட் வந்து ஹாஸ்ட் டிஸ்கவரி பண்ணிடும். ஹாஸ்ட் டிஸ்கவரி வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிஎன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதே சேம் ஐபி வச்சுப்போம். -pn கேப்ஸ் தான் ரெண்டுமே. கேப்ஸ் தானே போட்டிருக்காங்க. இல்லை ஸ்மால் என்ன, பி வந்து கேப்ஸ். ஓகே. அந்த குட்டி மூவிஸ் அதோட ஐபி அட்ரஸ் நம்ம கால் பண்ணுறோம். வேகமாக தான் ஆகுது. ஓகே. நமக்கு வந்துட்டு சிங்க் வந்து ரன் ஆகுது. சிங்கோட ஸ்கேன் மீனிங்கில் தான் இது வந்துட்டு ரன் ஆகி நமக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா? போர்ட் வந்து ஓப்பனில் வந்து 4 போர்ட் இருக்குது. 4 போர்ட்டையும் செக் பண்ணி நமக்கு எடுத்து காமிச்சிச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் இருக்கு? பிஎஸ் அப்படின்னா சிங்க்கு. பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் அக்னாலஜ்மெண்ட். ஓகேங்களா? யூடிபி ஸ்கேன். அடுத்து பிஒய் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிபி அதோட ஸ்கேன். இதுதான் நம்ம இந்த வரிசையை நம்ம பார்த்துருவோம். -PS எஸ்ன்னு நம்ம கால் பண்ணுறது வந்து சிங்கை தான் கால் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த சிங்க் இருக்கு இல்லையா, இந்த சிங்கை தான் நம்ம கால் பண்ணுறோம். அதே ஐபி அட்ரஸ் கொடுத்து என்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஓடிடியில் மூவிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, இதை வச்சு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸி தான், நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம். ஓகே. நமக்கு வந்து ஓப்பனில் வந்து 4 போர்ட் இருக்குது. அந்த 4 போர்ட்டையும் காமிக்குது. நம்ம வேறு ஏதாவது ஒரு நம்மளோட ஐபி செக் பண்ணி பார்ப்போம். .192.168.7.128. ஸோ நம்மளோட ஐபியை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் வந்து இவ்வளோ போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓப்பனில் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி நம்மளால் செக் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணோம். சாரி, VMware யூஸ் பண்ணுறோம். அதில் மெட்டாஸ்கேலபிளாக ரன் பண்ணி விட்ருக்கோம். ஓகே. இந்த மாதிரி நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிஎஸ் யூஸ் பண்ணால் சிங்கில் வந்து நமக்கு வந்து அட்டாக் நடக்கும் சிங்க் மோடில். அதாவது சிங்க்னால் நம்ம வந்து இமேஜ்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இதுலேயே காமிச்சிருந்தேன். அதே மெத்தடில் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு
டெக்னாலஜி பார்ப்போம். மேப் -PA நம்ம அந்த குட்டி மூவிஸை போடுவோம். ஓகே, அதே சேம் ரிசல்ட் தான் வருது. இது வந்து நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டில் நடக்கும். இது வந்து சிங்கில் நடந்துச்சியா, அதே மாதிரி அது வந்து அக்னாலஜ்மெண்ட்டில் நடக்கும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து இந்த டார்கெட்டோட இது. ஸோ அகெயின் வந்து nmap அதே போட்டுட்டு நம்ம ஐபி யூஸ் பண்ணுவோம். 192.168.117.128 என்டர். ஓகே, இதுலேயும் நமக்கு அக்னாலஜ்மெண்ட்டில் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூடிபி ஸ்கேன் நினைக்கிறேன். ஆமாம், யூடிபி ஸ்கேன் வந்து பார்த்துருவோம் அது எப்படி இருக்குது. நான் -PU போட்டோம்னா அது யூடிபி ஸ்கேன். 192.168.117.128 என்டர். ஓகே, இது வந்து நமக்கு பிளாக்கிங்னு வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சு. இது நமக்கு வந்துட்டு ரன் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு இன்னொரு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். -P வந்து கேப்ஸில் போட்டுட்டு N வந்து ஸ்மாலில் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுத்து செக் பண்ணலாம். அதாவது PN நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஸ்கிப் பண்ணிடும் ஹார்ட் டிஸ்கவரி வந்து ஹாஸ்ட் டிஸ்கவரி வந்து ஸ்கிப் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். என்டர். ஓகே, நமக்கு அங்கே வந்து பிளாக் ஆனிச்சியா, இங்கே வந்து நம்ம PN யூஸ் பண்ணும்போது பிளாக் ஆகாமல் ஓப்பன் ஆகிடுச்சு, வந்துடுச்சு, நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு PAலேயே ஒரு இது உங்களுக்கு மறந்துட்டேன், சாரி. PA அதுக்கப்புறம் வந்துட்டு -PA அந்த வெப்சைட் நேம் ஃபாஸ்ட்டாக ஓகே, குட்டி movies.fast. இது அந்த குட்டி மூவிஸோட வெப்சைட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் -O கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓஎஸோட ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து ஓஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணி காட்டும், ஆனால் அக்யூரேட்டாலாம் காட்டாது, ஓரளவுக்கு ஒரு 90% அந்த மாதிரி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கெஸ் பண்ணியிருக்கு, அதாவது விர்ச்சுவல் பாக்ஸில் தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு கெஸ்ஸிங்கில் அதுவும் சொல்லுது நமக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு என்ன என்னோட ஐபி அட்ரஸ் போடுறேன், அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது நமக்கு வந்துட்டு அதே மாதிரி செக் பண்ணி கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இதுலேயுமே நமக்கு அதே தான் சொல்லுது, சேம் தான். அவங்க ஏதோ விர்ச்சுவல் பாக்ஸில் ட்ரை பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, நம்ம வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம்.
விண்டோஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சேம் கமாண்ட் தான். உங்களுக்கு விண்டோஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுங்கள். காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலி லினக்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே என்ன சொல்லுது, ஓஎஸ் வந்து இது கெஸ் பண்ணது எப்படின்னா லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது விஎம்ஆர் கரெக்டாக இதில் வந்துட்டு நமக்கு விஎம்ஆரோட மேக் அட்ரஸ் கொடுக்குது. ஓகேங்களா, இந்த மெத்தடில் நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம். இங்கே நமக்கு வரல, காலி லினக்ஸில் வரல அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் போயிட்டு இதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கேயும் ஒரு தடவை இதையும் காப்பி பண்ணி காமிக்கிறேன். காப்பி ஆகவே இல்லை, ஓ மட்டும்தான் காப்பி ஆயிருக்கு. ஓகே, இங்கேயும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு இது வந்து கரெக்டாக வந்துச்சு, அதாவது விஎம்வேர் அப்படின்றது கரெக்டாக வந்து சொல்லிடுச்சு. டிவைஸ் டைப்பு எல்லாமே இந்த டீட்டெயில் ஓஎஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் வந்து ஓஎஸ் வந்து கெஸ் பண்ணியிருக்கு. ஆப்பிள் ஐஓஎஸ்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி. அதாவது இது யாரோடதுன்னா நம்ம குட்டி மூவிஸ் வருது, அதோட மேக் அட்ரஸ் மேக் ஓஎஸ் அப்படின்னு காமிக்குது. சாரி, மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டேன், மேக் ஓஎஸ் அது வந்து காமிக்குது. அதாவது 89% காமிக்குது. அவங்க வந்து இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஐஓஎஸ் மேக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க, மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அங்கே வரல அப்படின்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் நம்ம சாஃப்ட்வேர் போட்டு நம்ம பார்த்துருந்தோம். டே 4ல் பார்த்துருந்தோமோ 3லேயோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் போட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் போய்டுமா. பிஎஸ்ஸு பிஏ பார்த்துட்டோமா, அக்னாலஜ்மெண்ட் பார்த்துட்டோம், பியூவும் பார்த்துட்டோம், பியூ பார்த்தோமா. செகண்ட் ட்ரை பண்ணிடுவோம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. யூடிபி ஸ்கேனில் வந்து நமக்கு பிளாக்ன்ட்டு வருது. ஓகேவா, என்ன நம்ம ட்ரை பண்ணுறதுனா என்ன -pn. ஓகே, இந்த மாதிரி போட்டு நம்ம அதாவது ஹாஸ்ட் டிஸ்கவரி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து நம்ம சக்ஸஸாக ரன் ஆகி வருது. ஓகேவா, உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நிறையவே இருக்கும். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து SCTP. -py 192.168.117.128. ஓகே, இங்கே என்ன சொல்லுது, பிளாக் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம திரும்பவும் நம்ம அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹாஸ்ட் டிஸ்கவரியை கட் பண்ணுறோம். அதாவது ஸ்கிப் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸாக ரன் ஆகிட்டுருக்கு. சக்ஸஸாக ரன் ஆகி நமக்கு சேமாக எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பிஇ யூஸ் பண்ணுவோமா, அதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆமாம், பிஇ பிபி பிஎம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. அதாவது பிஇ அப்படின்னா ஐசிஎம்பி எக்கோ சென்ட் பண்ணும், அந்த மாதிரி. ஓகேங்களா, பிபினா
டைம்ஸ் டெம்ப் அப்படின்ட்டு ஒன்று சென்ட் பண்ணி நமக்கு இதாகும். ஓகேங்களா, ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பிஎம் அப்படின்னா நெட் மாஸ்க் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, நமக்கு வந்துட்டு டைரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. இது வந்து ஆட் டிஸ்கவரியும் நம்ம பண்ணல. ஓகேங்களா, நமக்கு வந்து ரிசல்ட் இந்த டைப்லலாம் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன மாதிரிலாம் வருது, எப்படிலாம் நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட்டு பிஓ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டு கொடுக்கலாம். அதாவது நம்ம கொடுத்த எல்லாத்துலேயுமே வந்து வெப்சைட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியும் இது கொடுத்துக்கலாம், ஐபி அட்ரஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபில்டர் ஆயிடுச்சு. இதுலேயும் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இதாக வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. ஓகே, அகெயின் நமக்கு வந்து விண்டோஸில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ரன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அப்படியே ஒன்றுத்துலேயும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, தெளிவாக இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். சாரி, இங்கே அந்த ஐபி அட்ரஸ் வைக்கிறோம். வெப்சைட் கொடுப்போம். movies.fast. இங்கே இருக்கிற மெத்தட் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து போர்ட்ஸ் வந்து இதில் 4 போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த போர்ட்ஸ் தான் நமக்கு எடுத்து காமிச்சிச்சு. ஸோ அதில் உள்ள ஐபி அட்ரஸ் வந்துச்சு, ஹாஸ்டப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிஎம். பிஓ யூஸ் பண்ண வந்து ப்ரோட்டோகால் லிஸ்ட்டு, ஐபி ப்ரோட்டோகால் பின் ஸ்கேனிங் இது. ஓகேங்களா, N6 இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. நம்ம வந்துட்டு இந்த பிஎம் வந்துடும், அதாவது நெட் மாஸ்க். பிபியும் நமக்கு அவ்வளோவா தேவையில்லை, வேணா ஒன்ஸ் பார்ப்போம். நெட் மாஸ்க் வந்துடுமா? ஓகே, என்டர். ஸோ பிளாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே ட்ரை பண்ணுவோம். அங்கே பிளாக் ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கேயும் பிளாக் தான் வருது. ஸோ எல்லாமே பிளாக் தான் ஆகுது. இதில் வந்துட்டு நம்ம வந்து -pn யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கவரி யூஸ் பண்ணலாம்.
ஓகே, நமக்கு அதாவது ஹாஸ்ட் டிஸ்கவரி வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருது. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கங்க, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, ஐஃபன் என்னன்னு கொடுத்தீங்கன்னா நெவர் டு டிஎன்எஸ் ரெசல்யூஷன், ஆர் கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் ரீசால்வ் அப்படின்ட்டு இதாகிடும். ஓகேங்களா, இது பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து டிஎன்எஸ் சர்வர்ஸ் போவோம். DNS server 192.168.17.128 நான் சொல்லுது ஸ்பெசிஃபை. ஓகே, நமக்கு நோ டார்கெட் ஸ்பெசிஃபைட்னு வந்துருச்சு. ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது இதாகலை, டார்கெட் ஆக மாட்டேங்குது, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் இருக்குது? சிஸ்டம் டிஎன்எஸ் யூஸ் ஓஎஸ் ஆர் டிஎன்எஸ் ரீசால்வர், அது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோவா தேவைப்படாது. நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரேஸ் ரூட் யூஸ் பண்ணி பார்ப்போம். குட்டி அடிக்குமா? குட்டி மூவி ஓகே, ட்ரேஸ் ஆகுது. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான கான்செப்ட் கைஸ். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எந்த ஐபியில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டை நமக்கு தனியாக வந்து ஐபி அட்ரஸ்ஸு எவ்வளோ எம்எஸில் வந்து, அதாவது மில்லி செகண்டில் வந்து ரன் ஆகுது அப்படின்றது வந்து ட்ராக் பண்ணி நமக்கு காமிக்குது. இந்த போர்ட் வந்து 80 டிசிபி போர்ட் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இது ஃபுல் டீட்டெயிலோட உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடில் நீங்கள் உள்ள கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பார்ப்போம். இந்த வீடியோவில் இது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்துட்டு என் ரிக்வெஸ்ட்டு ஆர் ரிக்வெஸ்ட் பார்ப்போமா? என்ன ஐஃபன் என் ஓகே, நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வந்துட்டு இதில் வந்து ஐஃபன் கேப்சார் போட்டுட்டு இங்கே வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்து இந்த இதுலேயும் ஒன்று செக் பண்ணுவோம், அதாவது ஆரையும் செக் பண்ணுவோம்.
இது வந்து n செக் ஆகுது, விண்டோஸில் வந்து r செக் ஆகுது. விண்டோஸில் r செக் பண்ணி நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருச்சு. இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது என்னன்னா நெவர் டு டிஎன்எஸ் ரிசால்வ், ஆறுனா ஆல்வேஸ் ரிசால்வ். ஓகேவா? 65 தான் வந்திருக்கா, அங்கேயே 74 வந்துருச்சே. நமக்கு இதுவே பிளாக் ஆயிடுச்சு. ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பேட்டரி லோ. MSF admin MSF admin if ஓகே நம்ம ரன் பண்ணி விட்டோம். ரொம்ப டைம் ஆகுது. கண்ட்ரோல் C கொடுத்தோம்னா அது வந்துட்டு கட் ஆகிடும். நம்ம திரும்ப ரன் பண்ணுவோம். ஓகே, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவும் ரன் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே சேமாக தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நோ ரெஸ்பான்ஸு. இதில் வந்து நமக்கு ரீசெட் ஆகுது. அதாவது ஆர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரீசெட் ஆகுது. டிசிபி போர்ட்ஸ் வந்து இங்கே நோ ரெஸ்பான்ஸ். ஓகேவா? என் கொடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு நோ ரெஸ்பான்ஸு, ஆர் கொடுத்து யூஸ் பண்ணோம்னா டிசிபி போர்ட்ஸு ரீசெட் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், ஈஸி தான். அப்புறம் இல்லைன்னா சாட் ஜிபிடி இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே.